சுபிக்ஷா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போற தலைப்பு விருச்சிக ராசி பத்தி பார்க்க போறோம். காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்காரு. 4ஆம் இடத்துல சனி வரும்போது என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அர்த்தாஷ்டம சனின்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி வரும்போது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. நிறைய இருக்குங்க. கண்டக சனி வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனி, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனியில் வந்து பார்த்தீங்கன்னா விரை சனி, பாத சனி, ஜென்ம சனி. இந்த மாதிரி சனிக்கு வந்து நிறைய பேர் சொல்லிடுறாங்க. நிறைய அதுக்கு பேர் இருக்கு. ஜென்ம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு விதமாக வரும். சரிங்களா? இப்போ உங்க ராசிக்கு 4 சனி இருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி. இந்த சனி வந்து சொந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் இருக்காரு. இப்போ பொதுவாக விருச்சிக ராசி நேயர்கள் வந்து பாருங்க, அடுத்தவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்கள் ஒரு விஷயத்த அவ்வளவு சீக்கிரம் பகிர்ந்துக்க மாட்டாங்க, மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க. இவங்களை விருச்சிக ராசி நேயர்கள் ஒரு சில விஷயம் இவங்கள அவங்க நம்பி சொல்லலாம். ஒரு விஷயத்த வந்து அடுத்தவங்ககிட்ட சொல்லாதீங்க சொன்னா கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே ரகசியமா வச்சுக்குவாங்க. ஏன்னா காலபுருஷத்துக்குப்படி 8ஆம் ராசி விருச்சிக ராசி. உங்களோட ராசி சின்னம் யான், உங்க ராசி சின்னம் என்ன? தேல் தான் உங்க ராசி சின்னம். ரகசியத்தை காக்கிறவங்க விருச்சிக ராசி நேயர்கள். ரகசிய நடவடிக்கை உடையவர்கள் விருச்சிக ராசி நேயர்கள். இப்போ உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி கும்ப ராசியில ஸ்திர ராசியில் இருக்காங்க. அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு போயிட்டு இருக்கு. உங்களுக்கு இது வந்து பெருசா உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. சரிங்களா? பொதுவாகவே 4ஆம் இடங்கிறது என்ன? வண்டி, வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை, தாய் வழி சொந்தங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே இந்த 4ஆம் இடம் தான். கல்வி, இதெல்லாமே 4ஆம் இடம் தான். இப்ப 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அலைச்சல் இருக்கும். ஏன்னா சுகஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா பாவகிரகங்கள் சனி, ராகு இதெல்லாம் இருக்கக்கூடாது. செவ்வாய் ராகு, செவ்வாய் சனி, ராகு அந்த செவ்வாய் சனி ராகு காம்பினேஷன், இந்த 3 பாவகிரகங்களோட காம்பினேஷன், அல்லது 2 கிரகங்கள் அல்லது ஒரே கிரகம் சனி, ராகு, செவ்வாயில பாத்தீங்கன்னா 4 இருக்கக்கூடாது. இல்ல சுபகிரகங்களோட சேர்க்கை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட பலன்கள் வந்து மாறுபடும். பலன்கள் வேற மாதிரி நடக்கும். இப்ப 4ல சனி தனிச்சிருக்காரு. சொந்த வீட்டுல இருந்தாலும் ஒரு பிரச்சனை கண்டிப்பா கொடுப்பாரு. சரிங்களா? சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. என்னென்ன பிரச்சனை கொடுக்கும்? உடம்பு சரியில்லாம போகும், உங்களுக்கு அலைச்சல் அதிகமா இருக்கும். ஏன்னா சுகஸ்தானத்துல சனி இருக்கும்போது சுகக்கேடு தான் கொடுப்பாரு, அலைச்சல் அதிகமா இருக்கும். வேலை அதிகமா உங்களுக்கு வேலை வாங்குவாங்க. சொந்த தொழில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க, பிசினஸ் அல்லது விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் பாருங்க அலைச்சல் ஓவரா இருக்கும். ஓடிக்கிட்டே இருப்பீங்க, நீங்களும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. பொறுப்போட போராடக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். பொறுப்போட செயல்படுவீங்க, போராடுவீங்க, முயற்சி பண்ணுவீங்க, நிறைய முயற்சி பண்ணுவீங்க. ஹெல்த் கண்டிஷன்ல மட்டும் கவனமா இருங்க. ஏன்னா 4ல சனி இருக்கிறனால அலைச்சல் திருச்சல் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அம்மாவோட உடல் ஆரோக்கியம், உங்க தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாருங்க, இப்போ அவங்களோட அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள், மூட்டு பிரச்சனை, எலும்பு பிரச்சனை, எலும்பு தேய்மான பிரச்சனைகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகளை சனி கொடுப்பாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வண்டி, வீடு வாங்கலாமான்னு ஒரு சில பேர் கேட்கறாங்க. 4ல சனி இருக்காருங்க, சொந்த வீட்டுல தான் இருக்காங்க. அதனால கண்டிப்பா வாகன யோகம் எல்லாம் உங்களுக்கு அமைஞ்சிடும். சனி வந்து பழசுக்கு உண்டான கிரகம், பழமைக்கு உண்டான கிரகம் சனி. பொதுவாக 4ஆம் இடத்துல பாருங்க, இந்த சனி இருக்கவங்கள பாருங்க மேக்சிமம் வந்து பாருங்க செகண்ட் ஹேண்ட் 2 வீலர், செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குவாங்க. இல்ல கட்டின வீடு விலைக்கு வாங்கி அவங்க இவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும் ஒரு சில பேத்துக்கெல்லாம். கிட்டத்தட்ட மேக்சிமம் நடக்கும்னு சொல்லிடலாம். 4ஆம் இடத்துல சனி இருந்துச்சுனாலே உங்களுக்கு அந்த வாகன யோகம், உங்களுக்கு அந்த சொத்து சேர்க்கிற அமைப்பு, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு லேட் ஆகும். ஏன்னா சனி வந்து தாமதத்துக்கு உண்டான கிரகம். ஒரு சில பேர் ஸ்பீடா வாங்கிடுவாங்க. குருவோட சேர்க்கை, சுக்கரனோட தொடர்பு வந்து ஸ்பீடா வாங்கிடுவாங்க, வேகமா வாங்கிடுவாங்க, சின்ன வயசுல வாங்கிடுவாங்க. ஒரு சில பேருக்குலாம் பாருங்க லேட்டா தான் அமையும். 35-40 வயசுக்கு மேலதான் அவங்க வீடு வாகன யோகம், வண்டி வாகன யோகம் இதெல்லாம் அவங்களுக்கு அமையும். சொத்து சேர்க்கறது இதெல்லாமே அமையும். அர்த்தாஷ்டம சனின்னா 4ஆம் இடத்துல இருக்க சனி அவர் பெருசா பாதிப்பு கொடுக்க மாட்டாரு. உங்களுக்கு உடல் அலைச்சல் கொடுப்பாரு, அதை மன உளைச்சலும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலைச்சல் திருச்சல் கொஞ்சம் கொடுப்பாரு. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். தாய் வழி சொந்தக்காரங்களுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஆகாம போகும். இந்த 3-4 விஷயங்கள தான் பிரச்சனை கொடுப்பாரே தவிர வேற எந்த ஒரு விஷயங்களும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. கண்டிப்பா சொந்த தொழில், வேலை விஷயங்கள், சொந்த தொழில பெருசா உங்களுக்கு கெடுக்க மாட்டாரு.
அது அஷ்டம சனி ஜென்ம சனியில தான் பிரச்சனை வரும், 7.5 சனியில தான் பிரச்சனை வரும். இந்த அர்த்தாஷ்டம சனி பெரிய அளவுக்கு நிச்சயமா பாதிப்பு இருக்காது. சரிங்களா? பயந்துக்கிறாங்க ஒரு சில பேர், ராசிக்கு 4 சனி வந்துருச்சு, அர்த்தாஷ்டம சனி, எங்க வாழ்க்கையை முடிஞ்சிருச்சா அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாதுங்க. இந்த அர்த்தாஷ்டம சனியில பெரிய அளவுக்கு பாதிப்பு நிச்சயமா இருக்காது. ஏன்னா விருச்சிகராசினியர்கள் வந்து பாருங்க, நீங்க 7.5 சனியே கடந்து வந்துட்டீங்க. 7.5 சனியை எல்லாம் பார்த்துட்டீங்க, எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் நடந்துருச்சு. 2012 இருந்து கிட்டத்தட்ட 19 20 வரைக்கும் சொல்லலாம். 2012 20 வரைக்குமே நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டம். இப்பதான் ஒரு சில பேர் நல்லா இருக்கீங்க, நல்லா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சரிங்களா? அதனால கவலைப்படாதீங்க. அர்த்தாஷ்டம சனி அந்த 7.5 சனி அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு நிச்சயமா இருக்காது, நிச்சயமா ஏற்படுத்தவே படுத்தாது. சரிங்களா? உங்க ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி, நல்ல யோகமான தசாபுத்தி உங்களுக்கு ஃபேவரபிளா இருந்துச்சுன்னா, அந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த சூழ்நிலைகள்லாம் ஒரு சில பேத்துக்குலாம் இருக்கும். கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும். கிரகங்கள்ல பாசிட்டிவ் கிரகங்கள் வந்து நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா இவங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்காங்கன்னு அர்த்தம். கிரகங்கள் வந்து பாவ கிரகங்களோட சேர்க்கை, தீய கிரகங்களோட சேர்க்கை இருந்துச்சுன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன்ல இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு என்ன கிரகங்களும் வந்து தசாபுத்தி நடத்திட்டு இருக்கு, என்ன கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கு, என்ன கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, அந்த கிரகத்தோட தசாபுத்தி நடக்குதா? நல்ல கிரகத்தோட தசாபுத்தி நடந்தா நல்லது நடக்கும், கெட்ட கிரகத்தோட தசாபுத்தினா கெட்டதாங்க நடக்கும். அப்போ உங்க ஜாதகத்தை செக் பண்ணுங்க. என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, என்ன நட்சத்திர பாதத்துல பிறந்தீங்க, என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க, எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நல்லது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்டது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, என்ன அதாவது பாத்தீங்கன்னா என்ன கொடுப்பினையில் இருக்கீங்க, நல்ல கருமால பிறந்திருக்கீங்களா, கெட்ட கருமால பிறந்திருக்கீங்களா, இது எல்லாமே அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தாலும் நம்ம டீப்பா தெளிவா நம்ம துல்லியமா சொல்ல முடியும். கோச்சார பலனுக்கு ஒரு ஜென்ரலா பாக்குறோம். இந்த 4 இருக்க சனி வந்து பாருங்க, இது ஒரு சில பேருக்கு லக்னத்துக்கு 4 சனி இருக்கலாம், லக்னத்துக்கு 4 சனி இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருக்கும், ஒரு சில பேருக்கு கெட்ட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கும். இதெல்லாமே பார்த்தாதான் நம்ம 100% சொல்ல முடியும். சரிங்களா? அப்ப உங்க ஜாதகத்தை செக் பண்ணுங்க, நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா தெரிஞ்சுக்குங்க. அதை தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர முடியும். இது பண்ணலாமா, இது பண்ணக்கூடாதா, பிசினஸ் பண்ணலாமா வேண்டாமா, இல்ல வேலைக்கு தான் போகணுமா, முதலீடு போடலாமா வேண்டாமா, ஒரு பொருட்கள் இந்த காலகட்டங்களில் வாங்கலாமா, வாகனம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, வெளிநாடு போலாமா, இதெல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் மாறுபடும். சரிங்களா? ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். எல்லா மனுஷனுக்கும் ஒரே இதாக நடத்துறது கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா நடக்கும். அப்போ உங்க ஜாதகத்தை செக் பண்ணுங்க, உங்க ஜாதகம் பார்த்தாதான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகுமா போகாதா, எப்போ நல்லது நடக்கும், எந்த காலகட்டங்களில் நீங்க நல்லது அனுபவிப்பீங்க, என்னென்ன விஷயங்களெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது, எல்லாமே உங்க ஜாதகத்தை பார்த்தாதான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.